ஓகே சொல்லு. அனைவருக்கும் மதிய வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு இந்த விமர்சன வாய்ப்பை சாத்தியப்படுத்தி கொடுத்த நண்பன் பூபாலனுக்கும், ஐயா அம்சப்பிரியா அவர்களுக்கும், நண்பர் சோலை மாயவன் அவர்களுக்கும், கவிஞர் காளிமுத்து அவர்களுக்கும் எனது நன்றி. தனது புத்தகத்தை விமர்சனத்திற்காக கேட்ட மறுநிமிடமே அனுப்பி தந்து வாசிப்பிற்கு உதவிய நண்பர் திருமாவளவன் வீரசோழன் திருமா அவர்களுக்கும் நன்றி. புத்தரின் புனைப்பெயர் ஆந்தை என்ற பெயர் கொண்ட இந்த கவிதை தொகுப்பை புத்தகமாக வருவதற்கு முன்பு 2 முறை வாசித்திருக்கிறேன். கவிதைகள் பற்றிய விமர்சனமாக ஒரு கவிதையை விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு படைப்புகளை வலுவாக முன்வைக்க வேண்டுமென்றால் மொழி என்பது மிக நவீனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கூற்று உண்டு. அதை இரண்டாவதாக ஒருவர் மிக கச்சிதமாக செய்ய முடியும். யாரென்றால், அந்த இலக்கிய தளங்களில் விமர்சனங்களை, படைப்புகளை கவனிக்கின்ற, அந்த படைப்புகளின் மீது ஆர்வத்தை செலுத்துகின்ற ஒருவரால், அந்த படைப்பை வாசித்து கொண்டாடுகின்ற ஒரு மனிதரால் ஒரு படைப்பை ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு சக எழுத்தாளர்களிடமோ, விமர்சகர்களிடமோ, கவிஞர்களிடமோ, யாரிடமோ கொண்டு சேர்க்கின்ற ஒரு இதயம் கொண்ட ஒரு மனிதரால் இதைவிட அழகாக ஒரு கட்டத்திலிருந்து, ஒரு தளத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு பயணிக்க முடியும் என்பதற்கு கவிஞர் ஒரு மிக சிறந்த முன்னுதாரணம். ஒவ்வொரு படைப்புகளையும் கொண்டாடுவார், ஒவ்வொரு படைப்பாளிகளையும் கொண்டாடுவார், ஒவ்வொரு படைப்புகளை ஒவ்வொரு தளங்களுக்கு எடுத்து செல்வார். சாகித்ய அகாடமி வாங்கிய பொழுது என்னுடைய படைப்புகளை தோளில் சுமந்து கொண்டு தெரிந்த ஒரு நண்பன். மானாபாஸ்கரன் கவிஞர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். பூவாளிகளை எடுத்துக்கொண்டு சென்று பூச்செடிகளுக்கு நீராகாரம் ஊட்டுவது போல அன்பின் நீள் வீதிகளை, கவிதைகளை பொழிபவர் வீரசோழன் என்று. மிகச் சரியான கூற்று அது. அதுபோல தன்னுடைய வாழ்வின், தான் பயணித்த நிலப்பரப்புகளில் தான் கடந்து வந்த மனிதர்களை, தான் கடந்து வந்த வாழ்வியலை மிக அழகாக, உணர்வுபூர்வமாக, இவ்வளவு கனக்கச்சிதமாக ஒருவருக்கு கடத்தி கொடுத்து விடுகின்ற ஒரு கவிதை வரம் கவிஞரது பலமாக நான் எடுத்துக்கொள்வேன். தன்னுடைய எண்ணுரையில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். என்னுடைய அருகன்குளம் கிராமத்தில் இருக்கின்ற ஐயனாரும் வாய்க்கால் வரப்புகளும் எலுமிச்சை தோட்டமும் என் பாலிய காலமும் விவசாய நிலங்களும் வயல் வரப்புகளும் தென்னந்தோப்புகளும் நான் பார்த்த எனது கிராமத்தை நான் கவிதைகள் எழுதி பார்த்தேன் என்று. இதுதான் அசல் பதிவு என்று நான் நினைக்கிறேன். நாம் கடந்த நமது மண்ணை, நமது மொழியை, நமது வட்டார வழக்குகளை நாம் நம்மை தாண்டிய அடுத்த தலைமுறைக்கு கையெழுத்து விட்டு போவது ஒரு கவிஞரின் தலையாய கடமை. அதை கவிஞர் செய்திருப்பது பாராட்டுக்குரியது. முதல் கவிதை மரண பெரும் வலி என்று ஒரு கவிதை இருக்கும். அது ஒரு யானையை பற்றியது. தற்செயலாக அதில் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருவரின் தலையிலும் துதிக்கையை பதிந்து ஆசீர்வதிக்கும் பொழுது பெருங்காற்றின் தவத்தை தருகிறது. தனது துதிக்கையை வைத்து ஒரு யானை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு காற்றின் தவத்தை தருகிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஒன்றை யோசித்து பாருங்கள். சமகாலங்களில் இன அழிப்பிற்கு சற்றும் குறையாதது வன அழிப்பு. இன அழிப்புக்கு சற்றும் குறையாத வன அழிப்பு. பிறகு வனங்களை அழித்து அதை சுற்றுலா தலங்களாகவோ ஆசிரமங்களாகவோ கட்டமைக்க பிறகு விலங்குகளை அழிக்க துவங்கினார்கள். இந்த விலங்குகளை ஏன் அழிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவை விவசாயங்களை பாதிக்கிறது, கிராமப்புறங்களை பாதிக்கிறது, வீடுகளை பாதிக்கிறது, மக்களை அச்சுறுத்துகிறது. ஒவ்வொரு காரணங்களை முன்வைத்தார்கள். மயில் ஆரம்பித்து யானை பற்றிய சற்றேற பருத்த உருவம் கொண்ட விலங்குகளை வரை வேட்டையாடி தீர்த்தார்கள். பிறகு அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது, ஐயா இவ்வளோ மக்கள் தொகையெல்லாம் ஆகி போச்சுங்க, இதையெல்லாம் வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு மக்கள் தொகை காரணம் சொல்ல ஆரம்பித்தது அரசுகள். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வாழ்விடமே இல்லைங்க, இவ்வளோ மக்கள் தொகை எங்கே வசிப்பாங்க, ஒரு சின்ன மலை, அதில் கொஞ்சம் விலங்குகள் இருக்குது, வாழ்விடங்களை நாங்கள் பெரிதாக்கணும், அப்போ மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது வாழ்விடங்களும் பெருசாகும், ஸோ அதையும் நாங்கள் அழிக்க தான் செய்வோம்னு அவங்களே அதை செய்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு தலையிலும் துதிக்க வைக்கும்போது அந்த இழந்த தன்னுடைய இனம், தன்னுடைய நிலப்பரப்பு, தன்னுடைய வாழ்வை ஆதங்கத்தோடு தான் அந்த யானை ஒருவரை ஆசீர்வதித்திருக்க முடியுமே தவிர நிச்சயமாக காசுக்காக ஆசீர்வதித்திருக்க பாகன் சொல்வதை கேட்டுக்கொண்டு செய்ய முடியாது.
அதுபோல் ஒரு சிறிய ஒரு கணக்கு வழக்கு ஒன்று. இந்த கவிதை முடியும் பொழுது, இறந்து கிடந்த 1000 பொன்னை மண்ணில் கிடத்தியதும் அதிர்ந்த காட்டில் மரண நரும்பறுத்து மனித வாசத்தை ஓலமிட்டு எழுதியது வெளியே தொங்கிய துதிக்கை. யானையை கொண்டுட்டாங்க. புதைக்கும் பொழுது துதிக்கையை சரிவர புதைக்க முடியாமல் வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் துதிக்கையை ஓலமிட்டு அழுவது அதிர்ந்த காட்டில் மரண நரும்பறுத்து மனித வாசத்தை ஓலமிட்டு எழுதியது என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் உணவளிக்க செலவிடக்கூடிய தொகை 44 ரூபாய். 2022ஆம் ஆண்டு அரசோட கணக்கெடுப்பின்படி 42 ரூபாய் நீங்கள் ஒரு நாளைக்கு உணவளிக்கணும். பச்சை மட்டையோ புல்லோ 42 ரூபாய்க்கு சாப்பிடும். ஒரு யானை தன்னுடைய கழிவை வெளியேற்றுவதன் மூலமாக 100 ரூபாய்க்கான விதைகளை வெளியேற்றும். ஒரு யானைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவினுடைய விலை 44. ஒரு யானை வெளியேற்றக்கூடிய விதையினுடைய அளவு 100 ரூபாய்க்கு சமமானது. இது சர்வதேச மதிப்பீட்டில் கொடுக்கப்பட்டு யானைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. இவர் சொல்வார், இறந்தால் அது உணவு எல்லாருக்கும். உண்மையில் யானை இறந்து போனால் உண்ணிகள் முதற்கொண்டு பறவைகள், கழுகுகள் அனைத்திற்கும் அது ஒரு மிகப்பெரிய உணவு. யானையுடைய கழிவுகளின் மூலமாக உள்ளே கிடைக்கும் விதை ஒரு பெருமழை பெய்தால் போதுமானது, விருட்சமாக மாறிவிடும். வேறு எந்த கழிவுகளிலும் இவ்வளவு எளிதாக உற்பத்தி செய்ய முடியாது. அவ்வளவு மிக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அரிய உயிரினமாக தெரிய வேண்டிய ஒரு உயிரினத்தை தனது கவிதைகளில் மரண பெரும் வழியாக கடத்தும் பொழுது உண்மையில் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு, இதை நமக்கு எதை சொல்ல வருகிறார் கவிஞர் என்று யோசித்து பார்க்கும் பொழுது, மனித அழிவு மட்டும் இன அழிவு அல்ல, வன அழிவும் அழிவுதான். விலங்குகள் அழிக்கப்பட்டாலும் அது அழிவுதான். அது மிக எளிதாக மனிதனுக்கு சொல்கின்றார். இன்னொன்று, உணவு சங்கிலி என்று ஒன்று படித்திருப்போம். ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். உணவு சங்கிலி எங்கிருந்து ஆரம்பிக்கும்? மனிதனிலிருந்து ஆரம்பிக்கும். உண்மை என்னவென்றால், மனிதன் என்ற ஒரு கேட்டகரியை ஃபஸ்ட்டில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உணவு சங்கிலி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த மனிதன் என்ற ஒரு பிறவி மேலே இருந்து கொண்டு ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் ஆட்டி படைத்து ஒட்டுமொத்தத்தையும் சிதைக்கக்கூடிய ஒரு மிக ஒரு இழிவான ஒரு கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற மனித பிறவி தான். மனிதன்ற ஒன்று உணவு சங்கிலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உணவு சங்கிலி மிக சீராக செயல்படும். எலிகள் அது வேலையை பார்க்கும், பாம்புகள் இது வேலையை பார்க்கும், அமீபாக்கள் அது வேலையை பார்க்கும், பாக்டீரியாக்கள் அது வேலையை பார்க்கும், அது வேலையை பார்க்கும். ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் தலைமையில் இருந்து கொண்டு சிதைக்கக்கூடியது மனித இனம் மட்டும்தான். அடுத்தது, காலத்தை தாங்கும் ஆணிகள்னு ஒரு கவிதைங்க. இப்போது எல்லாருமே பழங்கால வீடுகளை பார்த்துருப்போம். செட்டிநாடு வீடுகள், நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி கட்டின வீடு, நம்மளோட மூதாதையர்கள் வீடு, கிராமத்துப்புற வீடுகளை பார்த்துருப்போம். ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, அவங்க பிறந்த சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோ, கோயிலில் நடந்த ஃபோட்டோ, காது குத்தியில் ஏதோ ஒரு சம்பவத்தை புகைப்படமாக கருப்பு வெள்ளையாக சட்டமிட்டு இருக்கும். நிறைய மலையில் பெஞ்சு ஊறி போயிருக்கும், நிறைய கரையான் அரிச்சு தொங்கி போயிருக்கும், எவ்வளவோ புகைப்படங்கள் இருக்கும். இன்னமும் சிகப்பு ஓடுகளும் மரத்தூண்களும் செவ்வக வடிவ முற்றமும் மிச்சம் இருக்கின்ற வீடுகளில் இன்னமும் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. திண்ணைகள், கூரை, தரை, சாளரம் என அனைத்து ஏரியாக்களிலும் இன்னமும் எல்லா வீடுகளிலும் புகைப்படங்கள் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் வண்ணங்களுக்கு மாறிட்டாங்க. ஊர் பக்கம்லாம் இப்போது எந்த விசேஷம் வச்சாலும் வாழ்த்துக்கள்னு போட்டு ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி சின்னதாக அடித்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு அதை நாகரிகமாக மாற்றிட்டாங்க. ஆனால் சட்டமிட்ட சுவர் சட்டங்களில் அறையப்படும் ஆணிகள் நினைவுகளை தாங்கக்கூடியவை. கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு படங்களையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது, ஒவ்வொரு நினைவுகளை பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள். ஆணிகள் சுவற்றில் காலத்தை பதியம் செய்கிறது. ஆணிகள் காலத்தை சுவற்றில் பதிவு செய்கிறது. காலத்தை அழித்துவிட்டு ஆணியை அப்புறப்படுத்தவே முடியாது. காலத்தை அழிக்கலாம் என்று ஆணியை அழித்துவிட்டு அந்த புகைப்படங்களை தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஆனால் ஆணிகள் மட்டும்தான் வரலாற்றை தாங்கும் வரம் பெற்றவை. ஆணிகளுக்கு வரலாறை தாங்கும் வரம் ஒன்று வாய்த்திருக்கிறது. இப்போது ஆணியை பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை படங்களுக்கு அப்பாற்பட்டு இப்போ சமீப காலங்களில் அரசியல், சினிமா, மரணம், குழந்தை பிறப்பு அனைத்தையும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றை எடுக்கும் பொழுது, ஒரு வீட்டிலிருந்து ஒன்றை அப்புறப்படுத்தி குப்பை தொட்டிக்கோ அல்லது வேண்டாம் என்று அப்புறப்படுத்தும் பொழுது நாம் ஒரு காலத்தை, ஒரு பிராயத்தை, ஒரு நூற்றாண்டை தூக்கி எறிகின்றோம். அந்த வகையில் ஆணிகள் உண்மையிலேயே வரலாற்றை தாங்கும் வரம் பெற்றவை என்ற அவரது கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. இன்னொரு கவிதையை, காத்திருக்கும் எருக்கம்பூ என்ற ஒரு கவிதையை கடந்து போகும் பொழுது ஒரு 4 வரிகள், எருக்கம்பூவில் நனைந்த அவள் வியர்வை வாசம் என்று குறிப்பிடுவார். நற்றினியாக இருக்கட்டும், நாட்டுப்புற பாடல்களாக இருக்கட்டும், எருக்கம்பூவுக்கு என்று ஒரு தனியிடம் உண்டு. எருக்கம்பூக்கள் நம்ம சொல்லுவாங்க, ஒழுங்காக படிக்கலைன்னா புதன்கிழமை போய் எருக்கம்பூ எடுத்து விநாயகருக்கு வச்சுட்டு வரணும். அது தவிர நமக்கு எருக்கம்பூக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எருக்கம்பூக்கள் நாட்டுப்புற பாடல்களில் காதலின் மென்மையையும் தூய்மையும் தூக்கி சுமந்தவை.
எருக்கம்பூக்கள் அல்லாத காதலை நாட்டுப்புற பாடல்களில் யாரும் பதிவு செய்ததே கிடையாது. அதிலும் 2 கேட்டகரி இருக்குங்க. வெள்ளை நிற பூ பார்த்திங்கன்னா காதலோட தூய்மையும், சற்றே வெளிர் நீல நிற பூ வந்து காதலின் ஆழத்தையும் அழகையும் சொல்லியது. நிறைய நாட்டுப்புற பாடல்களில் எருக்கம்பூக்கள் வரலாறு இடம்பெற்று கொண்டே வந்திருக்கிறது. எருக்கம்பூவில் நனைந்த அவள் வேர்வை வாசம் என்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நடுநிசையில் விழிக்கும் சொப்பனங்கள்னு ஒரு கவிதைங்க. ஏறக்குறைய அது ஆணவ படுகொலைகளுக்கும் பொருந்தும், காதலில் தோற்று போய் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கும் பொருந்தும். அதில் எழுதியிருப்பார், ஆந்தை எப்போதும் போல நடுநிசையில் விழித்து கொண்டு தான் இருக்கும், இப்பொழுதும் எனது கனவுகளில் நேற்று மரித்த சுப்பு அக்கா வந்து போகிறாள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இறந்து போன சுப்பு அக்கா நடுநிசைகளில் ஆந்தைகள் ஆறும்போது தனக்கு ஞாபகம் வருவதாக சொல்லியிருப்பார். சற்று ஏறக்குறைய 40 வயது எனக்கு. என்னுடைய 5 வயதுகளில் ஒரு காதல் திருமணத்தை பார்க்கிறேன். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா தான் காதலித்த ஒருவனோடு பிரயாணப்படுகிறாள். பிரயாணப்பட்டது எனக்கு தெரியும். ஒரு விடியற் காலையில் பயணப்பட்டு போய்விட்டார். 2 நாட்கள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த மண் சுவற்று கீற்று வீட்டுக்குள் அக்கா அழுது கொண்டே இருப்பாள். என்ன அவரோடு விட்டுருங்க, நான் வாழணும் வாழணும் வாழணும். 1 வார காலமானது. இவளை பிரித்து வந்த சோகத்தில் அவர் இறந்து போனார். அக்கா மணந்து கொண்ட அவர் இறந்து போனார். 1 வார காலத்தில் அக்கா இறந்து போனாள். அவள் தூக்கில் தொங்குவதை நான் 5 வயது சிறுவனாக பார்த்தேன். நாக்கு மட்டும் நெஞ்சளவுக்கு தொங்கி போய் அப்படியே தொங்குனான். 35 வருடங்களாக இன்னமும் காதல் தோல்வியையோ காதல் தற்கொலைகளையோ ஆணவ படுகொலையோ பார்க்கும் பொழுது அவங்க ஞாபகம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. 35 ஆண்டுகளாக இன்னமும் நடுநிசைகின்றலாம் கிடையாது. ஒரு தோல்வியையோ ஒரு விரக்தியையோ ஏதோ ஒன்று பார்க்குறப்போ அந்த இறந்து போன இழந்த ஒரு அன்பையும் தொலைத்த ஒரு வாழ்க்கையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை வந்து இந்த கவிதையை வாசிக்கிறப்போ, ஆந்தைகளின் சொப்பனங்களில் நான் வருவதில்லை, ஏதோ ஒரு மரத்தில் எப்பொழுதாவது நடுநிசையில் விழித்தே இருக்கின்றன பிசாசுகளின் கூடுகன மொழிபெயர்ப்பாளர்கள். ஆந்தை வந்து மொழிபெயர்ப்பாளர்ன்ற என்ன மொழிபெயர்ப்பாளர்? ஆந்தை எப்பொழுதும் போல நடுநிசையில் விழித்தே இருக்கிறது, இப்பொழுது எனது கனவுகளில் நேற்று மரித்த சுப்பு அக்கா. ஒரு ஆணவ படுகொலையை மறக்க இயலாமல் ஒரு மனிதர் தூக்கி சுமப்பது ஒரு பெரும் சாபம். இதை தான் இந்த சமூகம் காலங்காலமாக நிறைய மனிதர்கள் கையெழுத்து கொண்டே இருக்கிறது. பருத்தியை சுமங்கும் கரிசல் என்று ஒரு கவிதை. அதிகமாக பருத்திகள் விளையக்கூடிய மண்ணிலிருந்து வந்த மனிதர் என்பதால் கரிசல் காடுகள் வெப்பத்தில் உயிர் சுமக்கின்றன என்று அந்த கவிதை முடிக்கிறார். கரிசல் காடுகள் வெப்பத்தில் உயிர் சுமக்குது. மிக அதிகமாக வெயிலை உருவாகக்கூடிய பிரதேசங்கள் ஒன்று கரிசல் காடுகள். வறண்ட கரிசல் காடுகளில் கடினமாக உழைக்கும் மக்கள் அங்கே தான் இருப்பாங்க. கரிசல் காடு மண்ணில் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் உண்டு, தனித்துவமான மொழிநடை உண்டு, தனித்துவமான இலக்கியம் உண்டு, தனித்துவமான பாடல்கள் உண்டு, தனித்துவமான திருவிழாக்கள் உண்டு, தனித்துவமான மரண காரியங்கள் உண்டு, அனைத்தும் உண்டு. அவர் சொல்வார், உன் கைப்பட்டு வளர்ந்த தென்னை ஓலை போல ஒய்யாரமாக இருப்பதில்லை பருத்திப்பூ, கால்களுக்கும் கைகளுக்குமான உயரத்தில் ஆலை நெய்ய புறப்பட்டு விடுகிறது பருத்தி. கரிசல் காடுகள் வெப்பத்தில் உயிர் சுமக்கின்றன. உண்மையில் மிக அதிகமாக வெப்பத்தையும் மிக அதிகமாக உழைப்பையும் மிக அதிகமாக வியர்வையும் பார்த்த கரிசல் காடுகள் அவ்வளவு அழகாகத்தான் விரிந்து கிடைக்கும். உழைக்காத மண், உழைப்பை சுமக்காத மண், உழைப்பை கொண்டாடாத மண் வரலாற்றில் நின்றதே கிடையாது. தனித்துவமான கலாச்சாரங்கள் கொண்ட அந்த மண்ணிலிருந்து இப்படியான ஒரு கரிசல் காட்டு கவிதைகளை அவர் கையளித்திருப்பது மிக ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு கவிதை எலும்புகளின் இல்லம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அம்மா வந்து மகனை பற்றி கவலைப்படுற ஒரு கவிதை. அம்மா கையளித்த பிண்டமான குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது. மெதுவாக ஓட ஆரம்பிச்சுட்டு படித்து வேலையும் வாங்கிட்டு அதுக்கும் குழந்தை பிறந்துட்டு ஆளாக்குறதுக்கு இந்த அம்மாவோட மிச்சம் மீதி இருந்த முதுகெலும்பில் இருந்த தெம்பும் திராணியும் போயிடுச்சு. கடைசியில் புள்ள கொண்டு போய் அம்மா முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு. இதுதாங்க நிகழ்வு. முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் போகும்போது வாசலில் காத்திருக்கிற முதியோர்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். யாரோ வருவாங்க, நம்மளை பார்க்க யாரும் வருவாங்க, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம், இல்லை ஒரு கதை பேசலாம், புள்ள வருமா பொண்ணு வருமான்ற ஏக்கம் கிடையாது. அது ஒரு பழைய நினைவு. நம்ம இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம பிராயத்தில் எப்படி இருந்தோம், நம்ம குழந்தையாக இருந்தப்போ எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோன்ற நினைவுகள் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாய்க்கு எப்போவுமே மன்னிக்கும் குணம் உண்டுங்க. அதை ஏற்றுக்கிற பக்குவம் குழந்தைக்கு இருக்கான்னு தெரியாது. அதுதான் அந்த கவிதையில் ஒரு அழகாக சொல்லியிருப்பார். ஒரு விடுமுறைக்காக முதியோர் இல்லத்தில் காத்து நிற்கும் ஒரு தாய் எந்த அரவணைப்புக்கு காத்திருக்கிறாளோ அவளுடைய பிள்ளையை அவள் வீண்டெடுத்த பிராயத்தில் அந்த குழந்தையும் அதே அரவணைப்புக்காக காத்திருந்திருக்கும் இல்லையா? அதை தான் எலும்புகளின் இல்லம்ன்ற ஒரு கவிதையில் மிக அழகாக சொல்லியிருந்திருப்பார்.
எச்சங்கள் பூப்பதில்லைன்னு ஒரு கவிதைங்க. ஒவ்வொரு பறவைக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது பெரும் காடு, ஒவ்வொரு இறகுக்குள்ளும் மறைந்திருக்கிறது பெரும் காற்று. ஒவ்வொரு பறவைக்குள்ளேயும் ஒரு காடு இருக்கிறது, ஒவ்வொரு இறகுக்குள்ளும் ஒரு பெரும் காற்று இருக்கிறது. பறவை உண்மையிலேயே காடுகளை இவ்வளவு உருவாக்குகிறது என்று தெரியாது. ஆனால் ஒரு வனத்தை மறுசீர் அமைப்பதில் பறவைகளின் பங்கு மிகப்பெரியது. ஒரு பழத்தை விழுங்கி கொண்டு ஒரு வனம் முழுக்க திரிந்து விதைகளை தூவிவிட்டு ஒரு வனத்தை மறுசீரமைப்பதில் பறவைகளின் பங்கு மிக முக்கியமானது. அது ஒரு உயிரியல் பிணைப்பு. அந்த உயிரியல் பிணைப்பை மிக அழகாக வெளிக்காட்டியிருப்பார். ஒவ்வொரு பறவைக்குள்ளும் ஒரு பெரும் காடு ஒளிந்து கிடக்கிறது, ஒவ்வொரு இரவுக்குள்ளும் ஒரு பெரும் காற்று ஒளிந்து கிடக்கிறது. பறவை இல்லை என்றால் இந்த உலகினுடைய உயிரியல் சூழல் சீரழிந்து போய்விடும். அதை இந்த கவிதைகளை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருந்தது. சைக்கிள் என்னும் ஒரு காற்றுப்பை. ஏப்ரல் மே மாதங்களில் விடுமுறை காலங்களில் நாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது சைக்கிள் வாடகைக்கு எடுத்து சுற்றி கொண்டிருப்போம். சைக்கிள் அப்படி தான் கற்றுருப்போம் எல்லாருமே. அதை மிக அழகாக ஒரு கவிதைகள் கைமாற்றி கொடுத்திருப்பார். மயானம் வருவதற்கு முன்பாக என் வானம் என்ற ஒரு கவிதை உண்டு. கோவிட் காலங்களில் வீட்டில் மரணங்களை சம்பவித்ததை அந்த வலியை சுமந்த எல்லாருக்கும் அந்த கவிதை மிக கனக்கச்சிதமாக பொருந்தி போகும். கோவிட்டில் இறந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன தகவலை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இறந்து போனோன்னே அந்த எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பிரேதத்தை எடுக்க யாராவது தனியார் அமைப்புகள் வந்தாலோ இஸ்லாமிய அமைப்புகள் வந்தால் தான் இறந்து போன தகவலே தெரியும். அவங்களுக்கு தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க. சொந்தக்காரங்களாம் சொன்னதே கிடையாது. அவங்க 4 பேர் வந்துடுவாங்கன்னு யாருக்கும் தகவலும் சொன்னது கிடையாது. அப்படியே வந்தாலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற்றுக்கிரகத்தில் இந்த மாதிரி எல்லாருக்கும் பிபி டிக்கெட் எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு 3 மீட்டர் இடைவெளியில் நிற்க வச்சு இதுதான் பார்த்துங்கன்னு சொல்லி பிபி டிக்கெட்டு போட்ட ஒரு உருவத்தை காமிச்சு அது யாருன்னே தெரியாது. இதை எடுத்துகிட்டு போங்கம்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாருமே என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க செயற்கை சுவாச கருவி உதவியோடு 3 மாத காலங்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க. அவங்கள எடுத்து எரித்த மறுநாள் தான் எங்களுக்கு தெரியும் இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன்கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அவரும் அந்த துயரத்தை வெளிக்காட்ட முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறப்ப எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டு போயிட்டாங்க. யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, உடல் பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஒரு உடலிலிருந்து ஒரு உடலுக்கு தொற்று விடக்கூடாது. உங்களுக்கு சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. உறவினர்கள் நாங்கள் அனுமதிக்க முடியாது, யாருக்காவது நோய் பரவிடும். என்ன போய் மின்மயானத்தில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் மின்மயானத்துக்கு போனால் அங்கே நமக்கு முடியும் 10 ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, ரெடியாக வச்சுருப்பாங்க. அதே 3 மீட்டர் இடைவெளி, 10 வெள்ளை உடைகள் அணிந்த 10 பிரேதங்கள் தயாராக இருக்கும். யாரு நம்ம பிரேதம்னு தெரியாது. நம்ம ஒரு 10 மீட்டருக்கு அங்கிட்டு நிற்கணும். ஏதாவது எரிக்கிறப்ப ஏதோ உங்கள் பாடி தான் எரியுது பார்த்துங்கன்னா மேலே பார்த்தா புகை போகும், அதோட வந்துடணும். அந்த ஒரு கொடூரமான நாட்களின் அனுபவங்களை மிக அழகாக மயானம் வருவதற்கு முன்பாக என் வானம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். அப்பா இறந்ததை அடுத்த அறையிலிருந்து கொரோனாவில் இருந்த மகன் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா பக்கத்தில் இறந்து போயிட்டார். இந்த நேரத்தில் அப்பா இறந்து போயிட்டது வீடியோ காலில் பையன் பார்த்துட்டு இருக்கான். இறந்து போன மகனை தழுவுறதுக்கு அறிவியல் இடம் கொடுக்கல. இறந்து போன தகுப்பன் காலில் விழுந்து அழுறதுக்கு மகனுக்கும் அறிவியல் இடம் கொடுக்கல. தூரத்தில் மார்பு துடிப்பதை தந்தையும் தாயும் காட்டுகிறார்கள். நிற்க போது ஒரு வாட்டி இதயத்தை பார்த்துக்க, நின்று போச்சு, நீங்கள் நவந்துங்க, அவங்க எரிச்சிடுவாங்க. திரும்ப எடுத்துகிட்டு போகிறாங்க. அடக்கம் செய்கிறது ஒரு குழி வெட்டுறாங்க. வழக்கமாக 4 அடியில் வெட்டினாங்க, 6 அடி வெட்டினாங்களா, 8 அடிக்கு வெட்டுங்க. வெளியிகளில் வைரஸ் இதை வந்துடக்கூடாது, ஆழமாக வெட்டுங்க. உள்ளே போகிறது அப்பா, அவரை ப்ராப்பராக அடக்கமும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மருந்து போட்டு அவரை மூடி முகத்தையும் காட்டாமல் எல்லாம் போட்டு கவச உடையெல்லாம் போட்டு மூடிட்டு பணியாளர்கள் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணியாளர்கள் உயிர் முக்கியம். அவங்களும் போயிட்டாங்க. 2 விஷயம் நடந்திருக்குங்க. ஒன்று, இப்படி ஒரு கொடூர மரணத்தை பார்த்தவனுடைய மனநிலை பாதிப்பு, பெரிய மனநிலை பாதிப்பு, நிறைய மனநிலை பிறழுக்குள்ளான முதியோர்களை பார்க்க முடிந்தது. அடுத்தது, இந்த இறுதி சடங்கு பணிகள் எதையுமே செய்ய முடியாது. கண்ணுக்கு முன்னாடி ஒன்று எரியும், இல்லை புதைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மணல் திட்டில் தான் அவங்க அப்பா படுத்திருக்காருன்னு பார்த்துட்டு போயிடணும். இது ஒரு மறக்க முடியாத, பார்க்க முடியாத அவலம். அதில் பெரிய கொடுமையாக நான் பார்த்தது ஆதரவற்றவர்கள் நிலை. யாரும் பாடியை வாங்க வராதவங்க, எங்களுக்கு கோவிட்டுங்க, அதை எங்களால் வாங்கிட்டு போக முடியாதுன்னு பிரேதங்கள் அடக்கம் பண்ணதை நானே பார்த்துருக்கேன் எப்படி பண்ணாங்கன்றது. அந்த நினைவுகளை இந்த கவிதை படிக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னொரு கவிதையில் தன் தாத்தாவோடு படித்துறைகள் பாலிய காலங்களில் குளித்ததை எழுதியிருப்பார். படித்துறை பாடங்கள் என்ற தலைப்பு. பின்னொரு மலைநாளில் அமாவாசை வந்தது, தாத்தா நடமாடிய அதே படித்துறையில் அவருக்கு திதி கொடுத்து கொண்டிருந்தேன். எங்கள் ஊர் வேதாரண்யம் பக்கம்லாம் கோடியக்கரையெல்லாம் அதுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. திதிக்குன்னே ரொம்ப ஃபேமஸ். அதுக்குன்னே வச்சுருப்பாங்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடியாக. இன்ஸ்டா பேக்கேஜ் மாதிரி போனால் உடனே திதி கொடுத்துருவாங்க. நேராக போயிட்டு எல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் இறச்சிட்டு வந்தால் திதி முடிஞ்சு போச்சு. என்னென்னா தாத்தாவுக்கு பாட்டனுக்கு பூட்டனுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க பேரை சொல்ல அவங்க பேரில் ஒரு எல்லை போட்டு வந்துடணும். இது என்ன கடமைன்னு எனக்கு தெரியல. ஆனால் சமீப காலமாக பார்க்குறேன், கோவிட் அங்கே நின்று அழுகிறவங்களை பார்க்க முடியும். கோவிட் காலத்தில் எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. எங்கள் அப்பாவே நான் பார்க்கல. அவருக்காகவே நான் வருஷம் தர்மமாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை வந்து செய்கிற எளிய மனிதர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பேரவலமாக இருந்தது. அதை இந்த கவிதையில் பார்க்குறப்போ தனது தாத்தா இறப்பை வந்து அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருப்பார். இன்னொன்று கொஞ்சம் மனசை ரொம்ப பாரமாக்கின ஒரு கவிதை உண்டு, குடிசை தொழில்னு ஒரு கவிதை. எங்கள் வீடுகள் எங்கும் நறுமணமாய் எங்கும் வியாபித்தே இருந்தது கந்தகத்தூள். கரிசல் மண்ணில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அது. வயிற்றை நிரப்பி வறுமை போக்க எங்கள் கைகளில் கரியும் மருந்தும் கலந்த கோந்து பூக்கள் பூத்தே இருக்கும். எப்பொழுதும் உணவில் கந்தக துகள்களையும் சேர்த்து சமைக்கிறோம். வாழ்வாதாரமே வாழ்க்கையாகி போன நெருப்போடு காய்கிறது அரைசான் வயிறு. குழந்தைங்களை இந்த குடிசை தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது, பட்டாசு தொழிற்சாலைகளில் திரி கிள்ளுதலில் பயன்படுத்தக்கூடாது, கரெக்டு தானே அப்படின்னு ஒரு லா வந்ததுங்க. சட்ட ரீதியான தடை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கடுமையான கண்காணிப்பு இருக்குது, யாரும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு. அவர் எழுதினதுக்குள்ளே அவ்வளோ வழி இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மூலப்பொருள்களை வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. மூலப்பொருள்களை வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த பொருளில் வந்து கந்தகம் அலுமினியம் உள்ளது இருக்குது, இந்த பொருட்களில் கந்தகமும் அலுமினியமும் இவ்வளவு இருக்குது, இதில் இவ்வளவு வந்து பட்டாசுக்கு பயன்படுத்துங்க, இதில் இவ்வளவு பொருட்களை தீப்பெட்டிக்கு பயன்படுத்துங்க, இதை இவ்வளோ பெட்டி ஒட்டி கொடுத்துருங்க, கொண்டு வீடுகளே கொடுத்துட்றாங்க. இப்போ குழந்தைகள் ஃபேக்ட்ரிகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வேலையை வீடுகளே செய்யலாம். அந்த மாதிரி காலம் வந்த பிறகு அவங்களோட உடல் நலம் போணுச்சு, கல்வி போணுச்சு. நிறைய பேர் அந்த வீடுகளிலே தீப்பிடிச்சு எரிஞ்சு போனாங்க, நிறைய பேர் ஃபேக்ட்ரியில் எரிஞ்சு செத்து போனாங்க. நீங்கள் இன்னமும் பார்க்கலாம், வெடி விபத்து வெறும் வெடி விபத்து. எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியாது, திரும்ப அது நடக்காமல் இருக்குமாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஆனால் வெடி விபத்துகள் மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்வாதாரமே வாழ்க்கையாகி போன நெருப்போடு காய்கிறது அரைசான் வயிறு. கந்தகமும் அலுமினியமும் சேர்ந்து ஆஸ்துமாவையும் புற்றுநோயும் வரவழைக்குது, தடை பண்ணுங்க பட்டாசுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, குழந்தை தொழிலாளர்களே இல்லாத பட்டாசு பிராண்டை மட்டும் வாங்கி வெடிங்க, விளம்பரமே பண்ணாங்க. எங்களோட குழந்தை தொழிலாளர்களே கிடையாது, நீங்கள் எங்கள் பிராண்டு பட்டாசு வாங்கினீங்கன்னா வயசானவங்க தான் தயாரித்தாங்கன்னு சொல்லி விற்றாங்க. ஆனால் உண்மையிலேயே வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாகி போன அரஜான் வயிற்றுக்காக அவ்வளவு உயிர்கள் பறி போனது. வெடி விபத்தில் உயிர்கழுகி பலியாகி போனவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த குடிசை தொழில் எவ்வளோ அபாயகரமானது என்பதை நம்மால் ஒரு முறை உணர்ந்து பார்க்க முடியும். இப்படியாக இந்த தொகுப்பு நெடுகிலும் அவர் தன்னுடைய வாழ்வியல், தன்னுடைய வாழ்ந்த காலங்கள், தன்னுடைய இளமைகள், தன்னுடைய பிராயம், தன்னுடைய பிராயத்தில் எதிர்கொண்ட ஒரு அழகான ஒரு காதல் வரிகள் உண்டு. மலையின் ஸ்பரிசம் பூமி அடைகளில் அவளின் வெட்கம் சில்லென்றாகும், கொஞ்சம் வானம் நிறைய தேநீர் அவளின் வெட்கமும் நீண்டு போகும் தேநீர் சுவை போல என்று ஒரு காதல் கவிதையும் அழகாக எழுதியிருப்பார். இவ்வாறாக தன்னுடைய படைப்பின் வாயிலாக, தன்னுடைய கவிதையின் வாயிலாக இந்த நிலப்பரப்பை, இந்த வாழ்வியலை, இந்த சூழலை மிக அழகாக இந்த புத்தரின் புனைப்பெயர் ஆந்தை என்ற தொகுப்பின் வழியாக உங்களுக்கு கையளித்திருக்கிறார். வாய்ப்புள்ளோர் வாசியுங்கள். கவிஞர் மானாபாஸ்கரன் சொல்வது போல, பூவாளியை கொண்டு செடிகளுக்கு நீராகாரம் ஊற்றுவது போல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலையும் சிறு சிறு கவிதைகளாக சேகரித்து ஒரு நீராகாரம் கையளிப்பது போல கையளித்திருக்கிறார். வாய்ப்புள்ளோர் வாசியுங்கள், வாழ்த்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி எல்லோருக்கும்.